இந்த பேர் அருணா. நான் ஆனவளும் தான் பிரதான விதியிலிருந்து வந்திருக்கிறேன் தையலுக்கு. இந்த ஜீவ ஊற்று அன்பின் கரங்களால தையல் பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறான் நான் அறிஞர். எங்கட கிராமத்துல முதல் வந்து கொண்டிருந்தவியல் 4-5 பிள்ளைகள். அப்ப அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு தையல்ல முந்திய இருந்து தையல் கலையண்டா நல்ல விருப்பம். அதுல ஒரு கொஞ்சம் அனுபவம் எனக்கு இருக்குது. அந்த ரீதியில நான் இன்னும் சுயதொழில் என்று சொன்ன ஒரு பெண்கள் தங்கட காலில் நிக்கணும்டா ஒரு சுயதொழில் தெரிஞ்சிருக்கணும். அந்த ரீதியில நான் எங்கட குடும்ப சூழலும் அப்படி, அதால நான் ஒரு சுயதொழிலை செய்து நல்ல நிலையில இருக்கணும்ன்றது இந்த விருப்பம். அந்த ரீதியில நான் தையல்ல இணைந்து கொண்டேன். நான் தையல்ல இணைந்து கொள்ளேக்குள்ள எனக்கு உண்மையா அந்த ஆசிரியர் மற்றது அந்த அன்பின் ஜீவ ஊற்று எப்படி எங்களை அரவணைச்சு இந்த தையல் பயிற்சியை தொடக்கினது உண்மையா ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக இருந்தது. அந்த வகையில உண்மையா தையல் மிஷினை பிரிச்சு கொடுத்து 3 மிஷினுக்கு ஒரு மிஷினுக்கு 3 பேர் என்ற ரீதியில தந்தவியல். அப்ப நாங்கள் பிள்ளைகளும் எல்லாரும் ஒற்றுமையாத்தான். சில பேர் வந்த உடனே சரியா பதட்டப்பட்டு தையலை தைக்க முடியாம தான் இருந்தவியல். ஆசிரியர் மிகவும் உன்னிப்பாக இப்ப எந்த நேரத்துல நாங்கள் தையலை கேட்டாலும் மனம் கோணாது நல்ல வடிவங்களை கற்பித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி கிடைக்கிறன்றது பெரிய அரிது. ஆனா நல்ல முறையில உண்மையா நாங்கள் வந்ததுக்கு இப்ப தையல் என்று சொன்னா துண்டு தையல், அடிப்படையில துண்டு தையல் அப்படி என்று போய் போர் அடிச்சு கொண்டிருக்கும். ஏனண்டா எல்லாத்தையும் நிறைய தைக்க நாட்கள் கூடிக்கொண்டு போகும். இது உண்மையா மிஷின்ல நாங்கள் ஆரம்பிச்சு ஸ்கர்ட், ஜோக் சோட்டி, அடுத்தது குடவட்டு கவின், வெள்ளா யூனிஃபார்ம் 4 இது தச்சிட்டோம். அந்த ரீதியில உண்மையா நான் திருப்தி அடைகிறேன். நானுமே தூர இடந்து வாரேன். நான் பஸ்ஸை விட்டா போகல. அப்படி பஸ்ல இருந்துதான் நாங்க இருந்து போய்க்கு பஸ்ல போகணும். அந்த ரீதியில நானுமே நல்ல விரும்பத்தக்க வகையில தையலை தச்சு நல்ல முறையில தச்சு முடிச்சிட்டேன். இனி அடுத்த இது அப்ப இந்த ஜீவ ஊற்று உண்மையா தையலை எல்லா இடங்கள்லயும் எல்லா மாவட்டங்கள்லயும் நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் வீடியோல பார்த்தேன்னா அப்ப அந்த ரீதியில பெண்கள் உண்மையா தையல்னா முந்தி தெரியாது. இப்ப தையல் தெரியாத ஆக்களே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா சின்ன பிள்ளைகள் ஓயலையில முடிச்சாக்கள் கூடி ஒரு சுயதொழில இருந்தா வேற மைண்ட் வராது. அந்த ரீதியில சுயதொழிலாவே செய்து கொண்டு தங்கட அம்மாண்ட சோட்டி அக்காண்ட சோட்டி தங்கட இந்த இதை முடிச்சாலும் சிலபஸ் தங்கடைய முடிச்சுட்டு கூடி வேற துணியை கொண்டு தாங்கள் தைக்கணும். அப்ப அதை பார்க்க மிகவும் ஆர்வமாக போன மேட்ச் கூடி சின்ன சின்ன பிள்ளைலாம் தைச்சவிய அவைய நீட்டா தைச்சிருக்கீங்க அந்த தையல அப்ப இந்த சுயதொழிலாண்டது சமூகத்துல பொருளாதார ரீதியில பெண்கள் ஒரு வலுவடைஞ்சிருக்கணும் என்று சொன்னா எங்களுக்கு ஒரு சுயதொழில் வேணும். நாங்கள் ஒரு ஆண்களை தங்கி இருக்கக்கூடாது. எங்கட குடும்பத்துல நாங்கள் எங்கட சொந்த காலில் நிக்கணும்னா எங்களுக்கு ஒரு சுயதொழில் தேவை. அந்த அடிப்படையில இந்த ஜீவ ஊற்று அன்பின் கரங்கள் இப்படி ஒரு தையல் பயிற்சியை இந்த நிதி உதவி அனுசரணையாளர் அவியல் உண்மையா நிதியை கொடுத்தாதான் இதை செய்யலாம். அவியலுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதோட ஜீவ ஊற்று அன்பின் கரங்கள் உண்மையா எல்லா இடத்துலயும் பறந்து இப்படி செய்யறதால அவியலுக்கும் இந்த எங்கள் சார்பாக அந்த தையல் பயிற்சி சார்பாக நன்றியை தெரிவிக்கணும். மற்ற ஆசிரியர் உண்மையா தூர இருந்தும் அந்த டைமுக்குள்ள எங்களுக்கு கேட்கறதுக்கு மனம் கூடாம நல்ல மாதிரி தையல பழகிற அவாவுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி கூறுறேன். எனது பேர் திவ்யா. நான் ஸ்கந்தபுரத்துல இருந்து வரேன். தையல் கற்கிறதுக்கு ஆர்வமா இருந்தது மட்டும் இல்லாம அது எங்களோட தேவைக்காகவும் இருக்கும். அப்பதான் கேள்விப்பட்டு இங்க வந்த இடத்துல அது எனக்கு பிரயோசனமாகவும் இருக்கு. டவுட் எதுவும் வந்தாலும் டீச்சராக்கள் எல்லாம் சொல்லி தாரினோம். அதுக்காக ஜீவ ஊற்று அன்பின் கருத்திற்கும் அதோட இணைந்து நடத்துகிற எல்லாருக்கும் நன்றி. எனது பேர் காஞ்சனா. நான் இருக்கிறது கொடியாகும். எனக்கு இந்த ஜீவ ஊற்றி இருக்குன்னு சொன்னது என்னோட சித்தி. அவள் முதல் இங்கே கிளாஸில் படித்து அவள் தான் பயணம் பெற்றது மட்டும் இல்லாமல் என்னை நானும் படித்து ஒரு நல்ல நிலைக்கு சுயதொழில் தாண்டி குடும்பத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு பொருளாதார இதாண்டு ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னு அவள் எனக்கு சொல்லி அவள் இங்கே தண்ட வீட்டை என்னை கூட்டு பேர சொல்லி அங்கே நின்று இங்கே நான் பழகிறேன். இங்கே பழகினது எவ்வளவோ பிரயோசனமாக இருக்குது. டீச்சர் எத்தனை தடவை கேட்டாலும் மினங்கோலாமல் எத்தனை தடவை கேட்டாலும் திருப்பி சொல்லி தருவா. டீச்சருக்கு நன்றி சொல்லி ஜீவா ஊற்று நிறுவனத்துக்கு நன்றி சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மதுநிலா. நான் சந்தபுரத்துலேருந்து வரேன். எனக்கு தையல் என்றாலே விருப்பம் இல்லை. ஆனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆண்டி தான் வாண்டு கட்டாயப்படுத்தி நான் எனக்கு நூல் கோர்க்கவே தெரியாது. அது இப்போ நூல் கோர்த்து ஒரு சட்டை கூட தைப்பேன். அதனால் ஜீவ ஊற்று அன்பின் கரத்துக்கு நன்றியை கூறுறேன். அதோட டீச்சரும் நல்லா சொல்லித்தாரா. அவாக்கும் நன்றி.